ராகினி, அர்ஜுன் 2 பேருமே சேர்ந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. வந்து ராகினி எல்லா சொத்தையுமே எழுதி கொடுக்குறாங்க, சைன் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே கரெக்டாக போலீஸ் வருது. வந்த உடனே சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் அர்ஜுன், நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது, உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. ஏன், எதுக்காக என்னை அரெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் கேட்குறாரு. ஆமாம், நீ தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எல்லாருமே வந்துட்டாங்க உள்ள ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பேசுகிறாங்க. நீ பண்ண தப்புக்கு தான் உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தப்பு பண்ணார் இவர்? கலிவர்தனோட சேர்ந்து அந்த மேக்னா கொலை வழக்கில் இவரும் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு அவங்க வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அதனால் இவரை நான் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. இல்லை, நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்கிறார். என் தம்பி எதுவுமே பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே கோதா, நடேஷன் 2 பேருமே வந்து சொல்கிறாங்க, இவன் கண்டிப்பாக தப்பு பண்ணியிருப்பான் சார், ஒரு பொண்ணோட உயிரை அநியாயத்துக்கு கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே ராகினி சொல்கிறாங்க, என்னாச்சு அர்ஜுன், என்ன சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்குறாங்க. இல்லை, நீ ராகினி எதையுமே நம்பாத, இவங்க சொல்கிறது எல்லாமே பொய், அவங்க வேணும்னு தான் ஏதோ மாட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்கிறாரு. சரி வாங்க, எதுவாக இருந்தாலும் அங்கே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கூப்பிடுறாங்க. அதுக்குள்ளே இன்னொருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி அவரோட மேலதிகாரி சொல்கிறாங்க, எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நான் வந்துட்டு அர்ஜுனை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி நீங்கள் அவரை போய் அரெஸ்ட் பண்ணுவீங்க, அவர் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்குறாங்க. அங்கே வந்துட்டு அந்த தமிழ் பணம் 20 லட்ச ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கான். கலிவர்தன், மதன் 2 பேருக்குமே பணம் கொடுத்து அவங்கள இப்படி சொன்னதே தமிழ் தான். அது எல்லாமே அந்த சிசிடிவியில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் அதை உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு தமிழ் மேலே தான் தப்பு இருக்குது, வேணா அந்த தமிழை கேஸ் போட்டு உள்ளே தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அப்படி வச்சுட்டாங்க ஃபோனை. பார்க்குறாரு. அந்த வீடியோவை பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. என்ன தமிழ், என்ன பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள் எதுக்காக போயிட்டு ஜெயிலில் கலிவர்தன், மதன் 2 பேரும் பார்த்து பேசுனீங்க, பேசிட்டு 20 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்கீங்க, எதுக்கு இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்குறாங்க. அதை கேட்டோடனே ராகினி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. பாத்தியா ராகினி, உங்கள் அண்ணன் என்ன பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இப்படிலாம் பண்ணுவீங்களா, எதுக்காக இவர் இப்படிலாம் பண்ணீங்க, யார் சொன்னாலும் இனிமேல் நான் நம்ப மாட்டேன் அர்ஜுன், நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன நடந்துன்னு தெரியாமல் பேசாத ராகினி, நான் போயிட்டு பணம் கொடுத்ததெல்லாம் உண்மை தான், அப்போ தான் அவங்க உண்மையை சொல்வேன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் பணம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் தமிழ், நீங்கள் பண்ணது தப்பு தான், எந்த காரணத்தோட நீங்கள் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது. பணம் கொடுத்து ஒருத்தவங்களை சொல்கிறது எல்லாமே உண்மையாக எப்படி இருக்கும், கண்டிப்பாக அது பொய்யாக தான் இருக்கும். நீங்கள் வாங்க வந்து அந்த ஸ்டேஷனில் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக போலீஸ் அங்கேருந்து போகிறாங்க. ராகினி அப்படி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அப்படி நின்றுட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அர்ஜுனோட அம்மா, அக்கா 2 பேருமே போகிறாங்க. இந்த சொத்து எல்லாமே எழுதி கொடுத்துட்டாங்க ராகினி, அப்படியே அர்ஜுனோட பேருக்கு எல்லாமே வந்துடுச்சு. இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இதை தாங்க நீங்கள் எதிர்பார்த்தீங்க, நம்ம சொத்து நம்ம கைக்கே வந்துடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்க அப்பா ஃபோட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ராகினி சொல்கிறாங்க, இந்த சொத்துக்காக தானே எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணாங்க, இப்போது எல்லா சொத்தும் நான் உங்கள் பேரில் எழுதி வச்சுட்டேன், இனிமேல் யாராலும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராகினி உள்ளே போகிறாங்க. அப்படி சந்தோஷமாக இருக்கார் அர்ஜுன். என்ன எல்லா சொத்தும் கிடச்சிச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்கிறாரு. இதோட விடக்கூடாது, அவங்கள போய் வெறுப்பேற்றலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே தமிழ் வீட்டில் இருக்க எல்லாருமே பேசிக்கிறாங்க. சொத்தெல்லாம் இப்படி எழுதி கொடுத்துட்டாலே அவள் உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடல. ஒரு லாயரை பார்க்குறாங்க. அந்த லாயர் சொல்கிறாரு, அவங்களா சொத்தை எழுதி கொடுத்துருக்காங்க, 1 வாரத்துக்குள்ளே நான் எழுதி கொடுத்தது தப்பு, ஏதோ அவசரப்பட்டு எழுதி கொடுத்துட்டேன்னு அவங்க சொன்னால் மட்டும்தான் இதை வந்து நம்ம நிறுத்தி வைக்க முடியும், இல்லைனா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லாயர் சொல்கிறாரு. ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே வீட்டுக்கு வராங்க. அதுக்குள்ளே அர்ஜுன் வீட்டுக்கு வராரு. வந்த உடனே அப்படி பார்க்குறாரு. என்ன சொத்தை உங்களால் காப்பாற்ற முடியலையா, எல்லா சொத்தும் ராகினி என் கைக்கு எழுதி கொடுத்துட்டாங்களா, எனக்கு சந்தோஷமாக